இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பெண்ணை நீ எழுந்திரு சீரிஸோட டே 4க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், பெண்ணை உன்னை உயர்த்தும்படியாய் தேவன் அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். பெண்களாகி உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், உங்களை உயர்த்துவதற்காக அவர் உங்களை அழைக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனப்படியா சொல்லுகிறது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தார். இது ஒரு நடந்து முடிந்த பாஸ்ட் லைஃப் பற்றி சொல்லப்படுகிறது. அதே வசனத்தோட பின்பகுதி இப்படியா சொல்லுகிறது, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம நெகிழப்பட்டவங்களா இருந்திருக்கலாம், கைவிடப்பட்டவர்களா இருந்திருக்கலாம், யாருமே நம்மளை கண்டுக்காம, யாருமே நம்மளை யாருமே விசாரிக்கிறதுக்கு இல்லாம கூட நம்ம இருந்திருக்கலாம். எல்லா விதத்திலும் தனிமையை உணர்ந்து சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது இல்லை உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. உங்க வாழ்க்கையில இன்னொரு சாப்டர் இருக்குது, அந்த சாப்டர் ரொம்ப அழகானது. அந்த சாப்டர் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களை நித்திய மாட்சிமைக்காக ஆண்டவர் உயர்த்த போகிறார். தலைமுறை தலைமுறையா இருக்கிற மகிழ்ச்சியாகவும் ஆண்டவர் வைப்பேன்னு சொல்றார். உங்க மூலமா ஜெனரேஷனுக்கான பிளெஸிங்ஸ் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ரூத்தோட வாழ்க்கையில ஆண்டவர் இதைதான் செய்தார். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, அந்நிய வணக்கங்கள் உடையவர். அவங்களுக்கு யெகோவா தேவனை பற்றி தெரியாது. ஆனா தன் கணவன் மூலமா யெகோவா தேவனை அறிஞ்சுக்கிட்டாங்க. மேரேஜ்க்கு பிறகு என்னாச்சு, கணவர் இறந்துட்டாங்க, கணவனோட பிரதர் இறந்துட்டாங்க. இவங்க கைவிடப்பட்ட நிலைமையில நகோமி உங்க மாமியார், ரூத், அப்புறம் அவங்களோட கோசிஸ்டம்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில மறுபடியும் நகோமி தன்னுடைய தேசத்துக்கு திரும்புற நேரத்துல ரூத் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இந்த தேவனை பற்றி நான் அறிந்து கொண்டேன் என் கணவன் மூலமா, இந்த தேவனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, இந்த தேவனை நான் தொடர்ந்து ஆராதிக்க போறேன், இந்த தேவன் கூட தான் நான் இருக்க போறேன், மறுபடியும் நான் என்னோட இனத்தாரோடு நான் போவேன் என்றால் அந்த அந்நிய தேவனை நான் வணங்க வேண்டியது இருக்கும், அதனால நான் என் மாமியார் கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை எடுத்து அவங்க வர்றாங்க. ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதே போல ரூத் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் கிட்ட நீ வந்துட்டா உனக்கு நிறைவான பலன் உண்டு அப்படின்னு. உங்க வாழ்க்கையில உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய செட்டைக்குள்ளால உங்களே அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்புக்குள்ளால வரும்படியா தேவன் அழைக்கிறார். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம், உங்க மேல ஒரு பெரிய தேவ அழைப்பு இருக்கிறது. இந்த தேவ அழைப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்றவங்கள ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப நாம் நிறைய நேரத்துல அந்த ரூத் வாழ்ந்த காலகட்டத்துல மற்றவர்களுக்கும் தேவ அழைப்பு இருந்திருக்கலாம். ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணவங்களை பற்றி தான் நாம இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோமா நம்ம? இல்ல இதெல்லாம் நான் எல்லாம் எங்க பண்ண முடியும், நான் என் பிரச்சனையோட என் போராட்டங்களோட இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவ திட்டத்திற்குள்ள இணைய முடியாது. ரூத் முடிவாய் ஒரு ரொம்ப உறுதியா ஒரு டிசிஷன் எடுத்து ஆண்டவருடைய காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ரூத்தோட வாழ்க்கையில செய்தார். ரூத்தோட வாழ்க்கையில செய்தது சாதாரண மாற்றம் இல்லைங்க, அற்புதமான மாற்றம். யாரும் இல்லாம கைவிடப்பட்ட நிலைமையில தான் அவங்க மாமியாரும் இவங்களுமா திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. ஆனா ஆண்டவர் ரூத் எப்படி உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா, ரூத்தோட சந்ததியில் தான் இயேசு வருகிறார். பாத்தீங்கன்னா மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை இயேசுவோட வம்ச வரலாறோட ரூத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ரூத்தோட வம்சத்துலதான் தாவீது ராஜாக்கு பின்பு இயேசு. எவ்வளவு பெரிய பிளெஸிங் பாருங்க. அப்போ நாம எந்த சூழ்நிலையில நம்ம ஃபாஸ்ட் லைஃப் இருந்திருந்தாலும், நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருந்தாலும், ஆண்டவரை தேடி வந்து அவரோடு பற்றுறுதியா இருந்து அங்க நிலைத்து இருக்கும் போது நம்ம ஹோல் பழைய லைஃபை மாற்றி புதியவைகளை சிருஷ்டிக்கிற, சகலத்தையும் புதிதாக்குகிற ஒரு அற்புதமான ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறாங்க. உங்க வாழ்க்கை அப்படிதான் அழகா மாற்ற போகிறார். அவருடைய அழைப்புக்கு நீங்க செவி கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியா இருக்கிறீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நம்ம செவி கொடுப்போம். அவர் நம் மூலமாய் மகிமைப்படும்படி நம்மளை விட்டு கொடுப்போம். பெரிய காரியங்கள் நம் மூலமாய் அவர் செய்ய போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா?
நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய நாம மகிமைக்க நீ பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ அழைப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பெரிய காரியங்கள் செய்கிறவர்களா இவர்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. தேவ அழைப்பை அசட்டை பண்ணாம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். God bless you all.